கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்களை அநேக முறை படித்திருக்கிறேன், அநேக முறை இந்த வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன், இந்த வேத வசனத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய விளக்கம் எனக்கு கிடைத்தது. என்னவென்று சொன்னால், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு உண்மையான சிநேகிதனாக ஒரு மனிதன் செயல்பட வேண்டும். ஒரு உண்மையான நண்பனாக ஒரு மனிதன் செயல்பட வேண்டும். ஒரு உண்மையான நட்பு என்பது என்ன தெரியுங்களா? சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. ஒரு உண்மையான நட்பு என்பது சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. இன்பம், துன்பம், ஆபத்து போன்ற எல்லா காலங்களிலும் சிநேகிக்க கூடியதாக காணப்படுகிறது தான் ஒரு உண்மையான நட்புக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், வேத புத்தகத்தில் சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல உண்மையா இருக்கிற நட்பு வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் குறைஞ்சு போயிட்டாங்களாம். சங்கீதம் 5:9 பார்க்கிறோம், அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. உண்மையா பேசக்கூடிய ஆட்கள் இல்ல, வாயில உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பழகக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், உங்களோடு கூட என்னோடு கூட பழகக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களாக இல்லை, உண்மை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளம் கேடுபாடு நிறைந்ததாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசித்து பாருங்கள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு உண்மையாய் நடக்கிற நபர்கள் குறைந்து விட்டார்கள் தேவ பிள்ளைகளை. உண்மையாய் பழகக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள் தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு இந்த இரவு வேளையில தூங்க முடியல. இந்த இரவு வேளையில நண்பர்களை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்கு, மனசு அவ்வளவு வேதனைப்படுகிறது. அதனாலதான் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. நான் ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்போது மணி 2 மணி, அதிகாலை 2 மணி. நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உண்மையான நண்பர்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. உண்மையாய் பழகக்கூடிய நண்பர்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. உண்மையான மனிதர்களை எனக்கு காண்பித்து தாரும் ஆண்டவரே. உண்மையான மனிதர்கள் என்னோடு கூட இருக்கட்டும் ஐயா. உண்மையான மனிதர்கள் எனக்கு துணையா இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் தேவ சமூகத்துல இந்த அதிகாலை வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளை பாருங்கள், உதாரணம் வேத புத்தகத்துல நட்புக்கு உதாரணம் என்று சொல்ல போனால் யோனாத்தானும் தாவீதுனுடைய நட்பு தான் ஒரு உண்மையான நட்பு. பாருங்கள், யோனத்தான் தனக்கு வரவேண்டிய ராஜ பதவியை கூட, சவுலின் குமாரன் யோனத்தான் தனக்கு வரவேண்டிய ராஜ பதவியை, அவன் ராஜாவாக மாற வேண்டும், யோனத்தான் ராஜாவாக மாற வேண்டும், சவுலுக்கு அடுத்தது யோனத்தான் ராஜாவாக மாற வேண்டும். ஆனால் தன்னுடைய ராஜபாரியத்தையே தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், தாவீதுக்கு கொடுக்கிறார். தாவீதை ராஜாவாக்கி அழகு பார்க்கிறார். தாவீதுனுடைய நட்பு மிகப்பெரியது. தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்தில் அதை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய நட்பு வெளியேறப்பட்டதாகவும் உண்மையுள்ளதாகவும் காணப்பட்டது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நட்பு வட்டாரங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. தேவைப்படும் போது வருகிற கூட்டங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது தவிர உண்மையாய் பழகக்கூடியவர்கள் யாரும் இல்லை, உண்மையாய் நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, உண்மையாய் உதவக்கூடியவர்கள் யாரும் இல்லை. பாருங்கள், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி. இடுக்கண் வரும்போது, இடுக்கண் என்றால் ஒரு துன்பம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சகோதரன் என்ன செய்ய வேண்டுமாம்? நண்பர் என்ன செய்ய வேண்டுமாம்? உதவி செய்ய வேண்டுமாம். இப்படிப்பட்ட நபர்கள் உங்களோடு கூட இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, உண்மையா பழகக்கூடிய ஆட்கள் எனக்கு தாங்கப்பா, உண்மையா
நடக்கக்கூடிய மனிதர்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா, உண்மையுள்ள மனிதர்களை எனக்கு காண்பித்து கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? வேத புத்தகத்துல பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி தேசப்பா கிட்ட கேட்போம். ஏசப்பா, உண்மையுள்ள மனிதர்களை எனக்கு கொடுங்கப்பா, உண்மையாய் நடக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீதிமொழிகள் 20:6 சொல்லுது, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி தேவன் தான் நமக்கு உண்மையான மனிதர்களை கண்டுபிடித்து தரணும். உண்மையாய் நம்மோடு கூட டிராவல் பண்ணுகிற மனிதர்களை, உண்மையாய் நம்மோடு கூட நிலை நிற்கிற மனிதர்களை தேவன் தான் நமக்கு கண்டுபிடிச்சு தரணும். நம்ம கண்டுபிடிச்சு வைத்திருக்கிற மனிதர்கள் எல்லாம் நமக்கு உண்மையா இல்லை, துரோகிகளாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற நண்பர்கள் துரோகிகளாய் மாறிவிட்டார்கள், துன்மார்க்கர்களாய் மாறிவிட்டார்கள், ஸ்தோத்திரிக்கிறோம், சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள், தீமை செய்யக்கூடிய நபர்களாய் மாறிவிட்டார்கள். ஐயோ, என் நண்பனை நம்பி என் நண்பனை முழுவதுமாக நம்பி நான் ஏமாந்து போனதுதான் மிச்சம். அநேக மனிதர்களை நம்பி நான் ஏமாந்து போனதுதான் மிச்சம். அநேக நபர்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு நான் ஏமாந்து போனதுதான் மிச்சம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, தேவ சமூகத்துல கேளுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி ஏமாந்து போனது போதும், மோசம் போனது போதும். ஐயோ, அவர்களால் நமக்கு வந்த துன்பம் போதும், அவர்களால் நமக்கு வந்த போராட்டங்களும் பாடுகளும் போதும். இனி ஆண்டவர் சமூகத்துல, ஏசப்பா, எனக்கு உண்மையாய் பழகக்கூடிய நபர்கள் ஒருத்தர் கிடைச்சா கூட போதுங்கப்பா, உண்மையாய் இருக்கக்கூடிய மனுஷர்கள் ஒருவர் கிடைத்தா போதும் ஆண்டவரே. தேவனே, எனக்கு உண்மையான நபர்களை ஏற்படுத்தி தாங்கப்பான்னு கேட்கலாமா? உண்மையான மனிதர்களை, உண்மையான நட்பு கூட்டத்தை, உண்மையான நட்பு வட்டாரத்தை எனக்காக ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவரே. உண்மையா என்னோடு கூட பழகக்கூடிய நபர்களை எனக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா. நாங்கள் நிறைய பேர்கிட்ட நான் உண்மையாக இருக்கிறேன், நாங்கள் உண்மையாக தான் இருக்கிறோம், ஆனால் நிறைய பேர் உண்மையாக இல்லை ஆண்டவரே. தங்களுடைய இருதயத்தில் அந்த உண்மைத்தன்மையை பார்க்கவே முடியலப்பா. எத்தனையோ பேர் உண்மை இல்லாதவர்களாய்த்தான் எங்களோடு கூட பழகி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஏசப்பா, இதுவரைக்கும் நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும்பா, இதுவரைக்கும் மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும் ஏசப்பா. இனிமே நாங்கள் எந்த மனுஷனை நம்பி நாங்கள் ஏமாறக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாங்களா? பரிசுத்த பிதாவே, ஐயா, இந்த கால வேளையில பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோங்க தாவே. ஏசப்பா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்கிறது போல ஆண்டவரே, எங்களோடு கூட உண்மையாய் பழகக்கூடிய நபர்களை ஏற்படுத்தி தாங்கப்பா, உண்மையான மனிதர்களை தாங்கப்பா, உண்மையான நட்பு வட்டாரங்களை தாங்கப்பா. யோனத்தான் தாவீதை போல ஒரு நட்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அவருடைய உள்ளம் பிரிய கூடாது இருந்தது, அப்படிப்பட்டதான ஒரு நட்பு ஆண்டவரே. தன் நண்பனுக்காக எல்லாவற்றையும் இழந்தாரே ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, நீர் கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே சிநேகிதனாக, ஆண்டவரே, நல்ல ஒரு நண்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை போல ஆண்டவரே அப்பா, உண்மையான நபர்களை இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உண்மையுள்ள மனிதர்களை காண்பித்து கொடுங்கப்பா ஆண்டவரே. உண்மையான மனிதர்களை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் உண்மையான மனிதர்களை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவிவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான நபர்களை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. எனக்கு துணையாய் நிற்கக்கூடிய உண்மையான நண்பர்களை ஏற்படுத்தி தாங்கப்பா. எப்பொழுதும் வாழ்வானாலும் சாவானாலும் ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிற உண்மையான நண்பர்களை கர்த்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான நட்பு வட்டாரங்களை உருவாக்கி தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உண்மையா பழகணும்பா, வஞ்சகத்தோடு பழகக்கூடாதுப்பா, ஏமாத்த வேண்டும் என்று பழகக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினால தேவனே, அப்படிப்பட்ட நட்பு வட்டாரங்களை என் இருதயத்தில் தடுத்து போடும். அப்படிப்பட்ட நட்பு வட்டாரங்களை கத்த துண்டித்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறது அன்பு. நீர் எப்படி எங்களுக்காக நம்முடைய ஜீவனையே தந்தீரோ, அப்படியான நட்பு வட்டாரம் உள்ள ஆண்டவரே, உண்மையான நட்பு வட்டாரம் உள்ள ஆட்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ யாரெல்லாம் மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் மனிதர்களால் அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவர்களுடைய எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனுஷர்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் காப்பாற்றுவீராக. மனுஷர்களால் ஏமாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர்
விடுவித்து தப்புவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா தீய மனிதர்களை எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வஞ்சகமாய் பழகக்கூடிய எல்லா மனிதர்களும் விலகி ஓடட்டும் கர்த்தாவே. தேவன் தாமே நல்ல மனிதர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.